ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கும் 1/2 கிலோ மீனை மட்டுமே வச்சு ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல் ஸ்டைல் மீன் குழம்ப புளி சேர்க்காம ரொம்பவே டேஸ்ட்டாக வீட்டிலேயே செய்ய போகிறோம். மீன் குழம்புனாலே சாப்பாடு டபுள் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிளேட்டே க்ளீன் ஆகிடும். இந்த மீன் குழம்போட சீக்ரெட் மசாலா என்ன, இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் எந்த வகையான மீன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். மீன் வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி சதை அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு 2 உருளைக்கிழங்கு வரைக்கும் நம்ம போடலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நீங்கள் நீளமாவோ இல்லைன்னா வட்டமாவோ நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு இப்போ மீனை ஊற வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துருக்கேன். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் மீனுக்கு நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். எடுத்துருக்க மீனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா மீனோட மசாலாவை ஒட்டி வர மாதிரி தடவிட்டுக்கோங்க. மசாலா தடவின மீனை ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நம்ம ஊற விடணும். அப்போ தான் மீனோட வாசனை நமக்கு ரொம்ப இருக்காது. அதே மாதிரி குழம்போட டேஸ்ட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ மசாலா தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச மீனை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயை ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, குழம்பு டேஸ்ட் மாறாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச மீனை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மீனை சேர்த்துட்டு ஒரு பக்கத்துக்கு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. 1 நிமிஷம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க போதும். நம்ம எப்பயும் போல் மீன் வறுக்கிற மாதிரி முழுசாக வேக விட்டுறாமல் லேசாக 2 பக்கமும் திருப்பி போட்டு மட்டும் எடுத்தால் போதும். எண்ணெயில் 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்த மீனை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மீனை வறுத்த அதே எண்ணெயில் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு லேசாக வதங்கி இந்த மாதிரி மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இப்போ உருளைக்கிழங்குமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் வேறு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை 1/2 கிலோ மீனுக்கு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அளவில் எடுக்க முடியலைன்னா சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினா தான் நமக்கு கிரேவியும் நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் வரும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 10 பல் பூண்டும் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு 2 நிமிஷத்துக்காவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் கூடவே இப்போ குழம்புக்கு தேவையான மசால் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூளை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகத்தூளை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இதில் சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3யுமே நீங்கள் சரியான அளவாக ஈக்குவலாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. குழம்புல மசாலா அதிகமாகிடுச்சுன்னா மீனோட டேஸ்ட் நமக்கு பெருசாக தெரியாமல் போயிடும். தண்ணி எதுவுமே சேர்க்காம தக்காளி பேஸ்ட்லேயே மசாலாவை கலந்து விட்டுட்டு தொக்கை நல்லா சுண்ட விட்டுருங்க. தொக்கு நல்லா இந்த அளவுக்கு சுண்டி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் தக்காளியோட பச்சை வாசனை ரொம்ப தெரியாது. இப்போது நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த தொக்கோடவே சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். குழம்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு உருளைக்கிழங்கு நமக்கு லேசாக மசிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு அந்த பக்கமாக வரும்போது நமக்கு குழம்பும் கொஞ்சம் சுண்டி வந்துடும்.
குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி லேசாக கெட்டியாக இருக்கும் குழம்பு. மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து லேசாக கலந்து விட்டுட்டு முன்னாடியே நம்ம வறுத்து வச்ச மீனை சேர்த்துடலாம். வறுத்த மீனை சேர்த்துட்டு கடைசியாக இந்த ஹோட்டல் ஸ்டைல் சீக்ரெட் மசாலாவை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் சீக்ரெட் மசாலாவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வந்து எல்லா ஹோட்டல் ஸ்டைல் நான்வெஜ் குழம்புக்குமே நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தூவி விட்டால் போதும். நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் குழம்போட டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். இந்த பொடியை தூவி விட்டுட்டு குழம்பை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். மீன் வந்து நமக்கு உடஞ்சிரும். மேலே நல்லா எண்ணெய் விட்டு வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புல கொஞ்சமாக புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை கடைசி புளிஞ்சு விட்டுக்கோங்க. குழம்பு ரெடியானதும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு எடுக்கும்போது தான் குழம்பு வந்து நமக்கு நல்லா செட் ஆகி இருக்கும். டேஸ்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி குழம்பு வந்து நமக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவு மீடியமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சாதம் மட்டும் இருந்தால் போதும். புளி சேர்க்காத இந்த மீன் குழம்பை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.